வணக்கம். இதில் வந்துட்டு அந்த பிச்சை போட்டிருக்கோம் பாருங்க புறா. இந்த புறா வந்துட்டு நம்ம கோயிலில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? கோயிலில் இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு கூட நம்ம வந்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு வந்து எதை வச்சோம்னா வரும், வந்து சாப்பிடும். இப்போது மற்ற பேர்ட்ஸுக்கும் இந்த புறாவுக்கும் வந்து என்ன வந்து வித்தியாசம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணதை நான் சொல்கிறேன். அது ஏன் வந்துட்டு மற்ற பேர்ட்ஸை விட புறா வந்துட்டு பெஸ்ட்டாக வந்துட்டு செயல்படுது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். என்ன இதை நான் வந்து ஏன் நான் இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இதை நம்ம தெரிஞ்சிக்கும் பொழுது நாமளும் பெஸ்ட்டாக செயல்பட நம்ம என்ன பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும். அதனால நான் வந்துட்டு சொல்கிறேன் அதை. இப்போது பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது வந்து சாப்பாடு வந்து நம்ம வீட்டில் சமைக்க சாப்பாடு எதாவது நான் வந்து வைப்பேன். அந்த மாதிரி வந்து வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, காக்கா வந்து சாப்பிடும். அப்போது பார்த்திங்கன்னா இந்த புறா வந்து வரும். புறா வந்து சாப்பிடும். புறா வந்து வந்துச்சுன்னா இந்த காக்கா வந்து போயிடும். இந்த காக்கா வந்து இந்த புறா வந்து சாப்பிட வந்து விடாது. அது என்னன்னு தெரியல. ஆனால் சாப்பிட அது வந்து விடமாட்டேங்க. அது புறா வந்துட்டு சாப்பிட வந்துட்டு விடமாட்டேங்கிறதுனால அது காக்கா போயிடுதாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் புறா வந்துட்டு அந்த அந்த இடத்துல சாப்பிட்ருக்குன்னா அதை மட்டும்தான் சாப்பிடும். ஏன்னா ரேராக பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு புறா அந்த புறா வந்துட்டு கொஞ்சம் ஒரு நிறைய புறா வந்து சேர்ந்து சாப்பிட்டு நான் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த புறா சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா மற்ற பேர்ட்ஸ் வந்துட்டு எதையுமே கிட்ட இருந்து சாப்பிட அந்த புறா வந்துட்டு விடாது. சரிங்களா? இப்போது காக்காவுடைய உருவம் வந்து பெருசு, புறாவுடைய உருவம் வந்து சின்னது. காக்காவுடைய அழகு பெருசு, புறாவுடைய அழகு வந்து சின்னது. நீங்கள் பார்த்துக்கிங்களே, இந்த காக்கா நினச்சா இந்த புறாவை என்ன வேணால் செய்ய முடியும் இல்லைங்களா? அப்படி இருந்தும் ஏன் வந்துட்டு இந்த புறா வந்துட்டு இந்த காக்கா வந்துட்டு டாமினேட் பண்ணுது? என்ன காரணம்? அப்போ புறா கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று இந்த காக்கா கிட்ட இல்லை இல்லைங்களா? புறா கிட்ட இருக்கக்கூடிய அந்த மன வலிமை, மன ஆற்றல் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த காக்கா கிட்ட வந்து இல்லை. புறாவுக்கு வந்துட்டு இந்த ஆற்றல் வந்துட்டு எப்படி வந்து கிடைச்சிது? எப்படி கிடைச்சின்னா அது வந்து நீங்கள் அது எப்படி கிடைச்சிங்கிறது நீங்கள் அதை கேட்டால் தான் தெரியும். நான் என்ன நினைக்கிறேன்னா புறா வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு ஒரு குட் சோல். அது குட் சோலாக அது வந்துட்டு இருக்கிறதுனால தான் அது கோயில் இருக்குது. கோயிலில் எல்லா போர்டும் வந்துட்டு இருக்காதுங்க. நீங்கள் பார்த்துக்கிங்கள, புறா மட்டும் தானே இருக்கும். அந்த புறாவுக்கு வந்து இந்த மன வலிமை வந்துட்டு எப்படி கிடைச்சிதுன்னா அந்த சுப்ரீம் பவர் அந்த சுப்ரீம் பவர் மூலமாக தான் அந்த புறாவுக்கு வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு இந்த புறாவுடைய சோல் வந்துட்டு அவ்வளோ பெஸ்ட்டாக வந்து செயல்படுது. சரிங்களா? இதே தான் நமக்கும் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக வந்து செயல்படணும் அப்படின்னா நம்மளுடைய சோல் வந்துட்டு இந்த சுப்ரீம் சோலோட ஜாயின் ஆகிற அளவுக்கு நம்மளுடைய சோல் வந்து பியூட்டியாக வந்துட்டு இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு பெஸ்ட்டாக நம்ம வந்து தெரிவோம். நம்ம பெஸ்ட்டாக நம்ம வந்துட்டு கம்மி போனோம்ல. சரிங்களா? இதை ட்ரை பண்ணுங்கள். நன்றி.